வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சித்தன் கிட் எக்ஸ்ப்ளோரர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். சூப்பர். இந்த வீடியோவில் நம்ம ஊட்டி டு குன்னூர் போக போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் ஹெவி ரெயின்ஃபால் அலர்ட்னால கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால கிளம்புற அன்னைக்கு நாங்கள் காலையிலேயே சரி ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட பையனும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். கடவுள் இருக்கிறாங்க குமாருன்ற மாதிரி ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் தான் கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஊட்டி டு குன்னூர் போகலாம், அங்கேருந்து கீழே மேட்டுப்பாளையம் பஸ்ஸில் போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் ட்ரெயின் வந்து 9:15 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போனதே 9:30 மணிக்கு. அதனால் 12:15 அடுத்த ட்ரெயின்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு 10:30க்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. கவுண்டர் புக்கிங், ஆன்லைன் புக்கிங்லாம் இதுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட், அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 டிக்கெட்ஸ் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 4 டிக்கெட்ஸ் நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதோட டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 290 rupees பர் டிக்கெட். செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும், அதோட விலை பார்த்தீங்கன்னா 80 rupees பர் டிக்கெட். ஊட்டி டு குன்னூர் பார்த்தீங்கன்னா டெய்லி 3 ட்ரெயின் இருக்குது. காலையில் 9:15 ஒன்று, 12:15 ஒன்று, ஈவினிங் 5 o'clock ஒன்று. இது ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல். யூஸ்வலி சம்மர் டைமில் இந்த ட்ரெயினோட டிக்கெட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் வின்டர் டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு மரம்லாம் விழுந்துடும். அதனால் இந்த ட்ரெயின் அடிக்கடி கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அல்லது ஊட்டி டு மேட்டுப்பாளையம் யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மறக்காமல் குன்னூர் வரைக்குமாவது ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை குன்னூர்லேருந்து ஊட்டி மேலே போகலாம். அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் வரணும், வந்து டிக்கெட்டை புக் பண்ணணும் கவுண்டரில். இல்லைனா உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் கூட கிடைக்காது. எங்களுக்கு வெரி லக்கி, எங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குஷன்டு சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஒரு கேபினில் 8 பேர் உட்காரலாம். ட்ரெயின் 12:15க்கு ஷார்ப்பாக கிளம்பிடுச்சு. நீங்க இங்க பாக்குறது தான் தண்டர் வேர்ல்ட் தீம் பார்க். அடுத்தது பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஊட்டி லேக் இருக்கும். இதுதான் அந்த ஊட்டி லேக். திருப்பதிக்கு வச்சு கஷ்டமா இருக்கு. இந்த 1.5 மணி நேரம் ட்ராவலில் ஊட்டி டு குன்னூருக்கு நடுவில் ஒரு 4-5 ஸ்டாப்பிங் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா டனல்ஸ் இருக்குது, அதாவது மலையை குடஞ்சி ரயில்வே ட்ராக் போட்டிருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து காடுகள், வைல்ட் லைஃப் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஊட்டியிலேருந்து அரவங்காடு ஸ்டேஷன் வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. வானம் ரொம்ப கிளியராக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. மலையெல்லாம் அந்த ஸ்டெப் ஃபார்மிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. டீ எஸ்டேட்ஸு மற்ற ஃபார்மிங்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வந்தாங்க. உள்ளே இருக்கிற மற்ற பேசஞ்சரும் பயங்கரமாக விளையாடிட்டு சின்ன டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருந்தது ட்ரெயினே.
இங்க பாரு சிது. சிது வா. சிது இன்னும் நாடு. சிது வா வா. சிது. சிது. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் காட்டெருமைகள்லாம் பார்த்தோம். யானையும் பார்க்க முடியுமா, ஆனால் எங்கள் கண்ணில் எந்த யானையும் மாட்டல. ஒரு 4 காட்டெருமை நாங்கள் பார்த்தோம். அங்கே ஒன்று இருக்கு, உள்ள ஒன்று இருக்கு, உள்ள ஒன்று இருக்கு, உள்ள 2 இருக்கு. போன வாரம் அடித்த மழையில் நிறைய மரம்லாம் நடுவில் விழுந்துட்டு இருந்தது போல இருக்குது ட்ராக்ல. அந்த ரயில்வே மேன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மரத்தெல்லாம் அறுத்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ராக்ஸ் எல்லாம் கூட மழையில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருந்தது. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அரவங்காடு ஸ்டேஷன் தானோன்னு எங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸு. வெதர் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. வெயில் சுத்தமாக இல்லை, பயங்கரமான பனி மூட்டம், மிஸ்ட் அப்படியே ரெயினே கவர் பண்ணிச்சு. பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியல. டால் ட்ரீஸு அது ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகிருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பயங்கரமான சில் காற்று சில்லுன்னு அடிச்சிட்டு இருந்தது எங்கள் மேலே. நடுவில் வாட்டர் ஃபால்ஸ், ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம்.
அடுத்தது ரிவர் பிரிட்ஜ் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரிவர் பிரிட்ஜ் மேலே ட்ரெயின் பாஸ் ஆகும்போது கீழே அவ்வளோ ஆழத்தில் தண்ணி போயிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படியே வேகமாக போயிடுச்சு. ஆனால் ட்ரெயின் என்னவோ ஸ்லோவாக தான் போச்சு. இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாமான்னு இருந்தது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே குன்னூர் வந்துடுச்சு. குன்னூர் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே எங்களுக்கு இறங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரெயின் அங்கே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கு மேலே போகல. இது எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ட்ராவலாக இருந்தது இந்த ட்ரெயின் ஜேர்னி. இது வரைக்கும் நிறைய ட்ரெயினில் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஜேர்னி நாங்கள் போனதில்லை. பசங்களும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் எல்லாருக்குமே ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்கே மனசு இல்லை. பட் ஆனால் இறங்கி தான் ஆகணும். இன்னொரு ஜேர்னி கூட அப்படியே குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் டைம் இல்லை எங்களுக்கு. அதனால் நாங்கள் குன்னூர்லேயே இறங்கி வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் குன்னூர்லேயே இறங்கிட்டோம். பசி வேறு. அதனால் அடுத்தது போய் சாப்பிட்டுட்டோம். இந்த ட்ரெயினில் எப்படி புக் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.